பாருங்கள் மெய்யான நண்பர்களே, குறும்படம் பார்ப்போம். இப்போ பாலா அடித்த அடியில் நீல பந்தும் சிகப்பு பந்தும் அவரோட கூட்டுக்குள் விழுந்தது. இப்போ அவருக்கு 2 பந்து எக்ஸ்ட்ராவே இருந்துருச்சு. இதை பவுஸ் செய்து கொஞ்ச நேரத்துக்கு பார்ப்போம், சரிங்களா? அடுத்து இப்போ ஜித்தன் அடித்த பச்சை பந்து வெளியே போய் விழுந்தது. அது ஜித்தனோட கணக்கில் வருகிறது. நல்லா பவுஸ் செய்து பார்ப்போம். அந்த நேரத்தில் பாலா எங்கே இருக்கார்? இங்கே இருக்கார். இப்போ அது அவர் கணக்கில் வராது. சரி, இப்போ பாலா அடித்த பச்சை பந்தை பாருங்கள், பறந்து போய் எங்கே விழுகிறது. 1 2 3. பார்த்தீங்களா? இது பாலாவின் பந்து. அப்போ பாலாக்கு ஒரு நீல பந்து, ஒரு சிகப்பு பந்து, ஒரு பச்சை பந்து. அடுத்து அந்த 2 பந்தும் நம்ம தலைவன் ஆரி பொறுக்கி பத்திரமாக சேகரித்தார். பார்த்தீங்களா? அடுத்து நம்ம பாலா அடித்த பந்தில் சிகப்பு பந்து தான் அவரோட இடத்தில் விழுந்தது. இது பாலாஜியோட மிஸ்டேக். ஆனால் பழியை தூக்கி ஜித்தன் மேலே போட்டு விட்டார். அடுத்து பச்சை பந்து பாருங்க, அவர் அடித்த அடியில் வெளியே போய் விழுந்தது. இப்போ 2 பச்சை பந்து, 2 சிவப்பு பந்து, ஒரு நீல பந்து. அடுத்து அடிப்பா, இந்த பந்தை நல்ல கூர்மையாக பாருங்க. இது ஜித்தன் மேலே பழி போடுற பந்து. அடித்தது பாலாஜி. ஜித்தன் அடித்த பந்து எங்கே போகிறது, பாலாஜி அடித்த பந்து எங்கே போகிறது, நல்ல தெளிவாக பாருங்க. அம்புடு தான் இந்த குறும்படமே. ஓகே, வீடியோ பார்த்தாச்சா? இப்போ நீங்க சொல்லுங்க, இதுல யார் உண்மை பேசுறா,